2 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். நான்லாம் 150 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஏன்னா அங்கெல்லாம் சென்னையில் வந்து 9 o'clock தான் ஃபர்ஸ்ட் ஷோ, இங்கே 6 மணி ஷோ. ஓகே, ஹாப்பி, தலையை பார்த்ததில் ஹாப்பி, அவ்வளோதான். படம் வேற மாதிரி தலைவா சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் வேற மங்காத்தா காம்போ அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அர்ஜுன் அஜித் அது படம் ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே ஸ்டோரி வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலி பர்சனுக்கு ரொம்ப புரிச்சு போனதுனால நல்லா சண்டை போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இந்த படம். ஆமாம், வெறித்தனமாக இருக்குது படம். அது மாதிரி மகிழ் திரும்பி ஸ்டைலில் வெறித்தனமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய லூப் நிறையா இருக்குது, நிறையா ட்விஸ்ட் நிறையா இருக்குது. டையாட் தலை ஃபேன். 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் தலை சூப்பராக எடுத்திருக்காரு படம். இந்த நம்ம ஃபேன்ஸுங்களுக்கு இந்த படம் எப்படி கொண்டாட்டமா இருக்குமா இல்லை என்ன சீன் செம மாசா வைபா இருந்துச்சு? அர்ஜுன் சாரும் தலையும் ஃபைட்டு ஹைலைட்டாக இருக்கு. அர்ஜுன் சார் பத்தல. சரி, எப்படி இருக்கு படம்? தரமாக இது வந்தோம், கடவுள தர்சனம் பார்த்தோம், போகிறோம். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். 2 வருஷம் பார்த்ததுக்கு ஒர்த்து, வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு. அஜித் மிரட்டி விட்டாப்ல மாஸ், எத்தனை தடவைனா பார்க்கலாம். அவனோட ரீமேக் தான், பரவாயில்ல, நல்லா இருக்கு, பார்க்கணும். புரியல, அர்ஜுன் ஆக்ட் நல்லா இருக்கு. இந்த டைம்ல எங்களுக்கு இந்த மாதிரி படம் ரசிகர் ரொம்ப பெருமை பண்ணோம். குட்டாடுக்கு பிளாஸ்ட் தான், வேற லெவல் தலை, சொல்ல வார்த்தையே இல்ல. வேற லெவல் தலை, மங்காத்தாவோட வேற லெவல் இது. மகிழ் திருமேட் சார் கோடான கோடி நன்றி. அஜித் ரசிகர் சார்பாக பயங்கரமான ட்ரீட் அஜித் ரசிகர்களுக்கு. 15 மினிட்ஸ் ½ அன் ஹவர் வரைக்கும் ஃபுல்லு அஜித் த்ரிஷா லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது. அப்போ போக போக கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் ஆகிடுச்சு ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் ஃபைட்ஸ் எல்லாமே. ப்ரோ ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. பசங்க பார்த்தா தலைக்காக பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. கடைசி வரையும் ட்ரை பண்ணுங்க, போராடுங்க, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க.